நந்தினியும் சூர்யாவும் இதே மாதிரி சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறவங்க நம்ம வீடியோக்கு ஒரு லைக்கா போட்டு தெரிவிச்சிருங்க. சுந்தரவல்லி அம்மா அதுக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க போல இருக்கு. அருணாச்சல என்ன சம்மந்தி வீட்டில் நல்ல விருந்து போல இருக்கு. அங்கே கொஞ்சம் கொலாவிட்டு வந்தது மட்டும் இல்லாமல் சூர்யாவை நீங்கள் அங்கே விட்டு வந்திருக்கீங்க. உங்களுக்கு என்ன ஒரு திமிரு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிட்டு இருப்பாங்க. நீ என்ன வேணா சொல்லு, பணத்துக்காக போல பாசத்துக்காக போன அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உங்களுடைய மனைவி நாங்கள் இருக்கிறது உங்களுக்கு பாசமாக தெரியல அப்படி இப்படின்னு போயிட்டே இருக்குங்க. ஸோ இப்போ சுந்தரவல்லி அம்மா என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் உதவி தேவைப்படும் போது நான் கூப்பிட்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுதாகருக்கு சொல்லியிருக்காங்களா. இப்போ சென்னைக்கு வந்தது இன்னுமே இவங்களுக்கு சரியாக போச்சு. சுந்தரவல்லி அம்மா கண்டிப்பாக சென்னையில் இருக்கிறத இந்த குடும்பத்தையே காலி பண்ண போகிறாங்க. அப்படி இல்லைனா கூட சரிங்க, ஒரு கண்டை அவங்களுக்கு இருக்குது. அதுதான் அர்ச்சனா. ரேணுகாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிடுச்சு. ரேணுகா அர்ச்சனாவுக்கு கால் பண்ணி சொல்லவும் அந்த குடும்பமே இங்கே இருக்குது. 2 நாள் சூர்யா சார் அவங்க வீட்டில் தங்குறாங்களான்ற விஷயமும் பார்த்தீங்கன்னா சொல்லிடுறா ரேணுகா. ஸோ இதுக்கப்புறம் அமைதியாக இருப்பாங்களா அர்ச்சனா? அர்ச்சனா வேலையை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. என்னாச்சு இந்த மாதிரி பிரச்சனைலாம் நடக்குதுன்னா எனக்கு முன்னாடியே நீ சொல்லலாம் இல்லை, நான் பார்த்துப்பல அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க நல்லவ மாதிரியே நம்ம நந்தினி கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இது சுத்தமாக சூர்யாவுக்கு பிடிக்கல. அதுக்கு சூர்யா என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், அவளை நம்பவே நம்பாத, இதெல்லாம் நடந்ததுக்கு அவள் தான் காரணம்னு சொல்கிறேன், நீ கண்டிப்பாக அவகிட்ட பேசவே விடாதுன்னு சொல்லிடுறாருங்க. ஸோ இப்போ குடும்பத்தோட ஜாலியாக இருக்கார் நம்ம சூர்யா. இதை பார்க்கறதுக்காக சுந்தரவல்லி அம்மா பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. சூர்யா நீ எப்படி இருக்க வேண்டியவன், இங்கே பழைய கஞ்சி குடிச்சிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லவும், இதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு, தயவு செஞ்சு இந்த விஷயத்தில் நீங்கள் யாருமே தலையிடாதீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூர்யா சொல்லிடுவார். யாரும் தலையிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீ சொல்லக்கூடாது, நான் உன்னை பெத்த, ஆமாம் என்னை பெற்று நல்ல பேர் வாங்கி கொடுத்து எனக்கு நல்ல கல்யாணம் பண்ணி வச்சுப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிடுவார். ஸோ இதுக்கப்புறம் சூர்யா அந்த இடத்த விட்டு வர்றதா இல்லை, 2 நாள் தங்குறதா இருந்தேன், நான் நிரந்தரமாக அங்கேயே கூட தங்கிடுவேன், இதே மாதிரி நீங்கள் பேசிட்டு இருந்தீங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிடுவாரா. ஸோ இதுக்கப்புறம் நான் சுந்தரவல்லி என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சுதாகரை மறுபடியும் கால் பண்ணி சென்னைக்கு வர சொல்லிட்டு ஒரு பெரிய பிரச்சனையை உண்டாகிறதுக்காக வர சொல்கிறாங்க. சுதாகர் அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாரு. அதுக்கும் துணை போகிறதுக்காக அர்ச்சனா இருக்காங்க. அப்படியே சுதாகரும் இந்த சுந்தரவல்லியும் மிஸ் பண்ணிட்டா கூட இந்த அர்ச்சனா மிஸ் பண்ண மாட்டாங்க. ஏதாச்சும் ஒரு குழப்பத்தை உண்டாக்கி சூர்யாவை மறுபடியும் அவங்க வீட்டுக்கு கொண்டு போகிற மாதிரி பார்த்துருவாங்க. அதுக்காக பிளான் தான் பார்த்தீங்கன்னா ரேணுகாவும் அர்ச்சனாவும் போட்டுட்ருக்காங்க. ரேணுகா நம்ம வீட்டில் நடக்கிறது எல்லாத்தையுமே சொல்லிட்டுறாங்க. கண்டிப்பாக ஒரு நாள் அர்ச்சனா கையிலையும் சரி, அர்ச்சனாவும் சரி, இந்த ரேணுகாவும் சரி, அருணாச்சலையா கையிலையும் இந்த நந்தினி கிட்டேயும் மாட்ட போகிறாங்க. மசமா சூர்யா கிட்ட மாட்டினா விடவே மாட்டாருங்க. இன்னும் நிறைய விஷயம் இவ தான் பண்ணான்ற விஷயம் சூர்யாவுக்கு தெரியாமல் இருக்குது. அதனால் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம நந்தினியும் சூர்யாவும் பேசிகிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் நந்தினியாவே பார்த்தீங்கன்னா நம்ம சூர்யா திட்ட ஆரம்பிச்சிடுவார். உன்னால தான் இவ்வளோ பிரச்சனையும், அவளை அப்பயே சேர்த்துக்கூடாதுன்னு சொன்ன, நீ ஏன் அவளை சேர்த்து வீட்டில் வச்சிருந்தா அப்படின்னு சொல்லிட்டு வருங்க. ஸோ இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனே சேரும். 3 முடிச்சோட அப்டேட்டுக்கு வெயிட் பண்ணிகிட்டே இருங்க பாய்ஸ்.